அடுத்து உலகத்துக்கு வர்றாங்க, உலக சமுதாயத்தை பார்க்கறாங்க. அந்த அக்கிரமங்களுக்கு எல்லாம் சாவுமடி அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரகடனம் இப்ப சொல்லக்கூடிய செய்திகள் தான் உலக வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய செய்திகள் பிரகடனப்படுத்துறாங்க. எந்த சமுதாயம்? அரபிகள் சொன்னா மொழி வெறி பிடிச்சவன். எப்படிப்பட்ட வெறி? அடுத்த மொழி பேசுறவன கால்நடைகள் சொன்னான், ஊமையர்கள் சொன்னான், பேச தெரியாதவர்கள் சொன்னான். அவனுடைய பார்வையில அரபி மட்டும்தான் மொழி, வேற எதுவும் மொழியே கிடையாது என்று நினைத்திருக்கிற அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தோளுடைய நிறம் வெள்ளை வெள்ளைன்னு இருப்பான் அந்த அரபிகள். அதுல கொஞ்சம் பேர் நீக்குற கண்ணகரன்னு இருப்பான். வெள்ளையா இருக்கிறனால சிறந்தவனாகவும் கருப்பா இருக்கிறனால மட்டவனாகவும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியான நிறவெறி பிடித்த அந்த மக்கள்கிட்ட, குலவெறி பிடித்த அந்த மக்கள்கிட்ட, மொழிவெறி பிடித்த அந்த மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துறாங்க. என்ன படுத்துறாங்க? அறிந்து கொள்ளுங்கள் யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உங்களுடைய ரப்பு ஒருவன், உங்களுடைய தந்தை ஒருவன். உங்களுக்கு எப்படி ரப்பு ஒருவனோ உங்க அத்தனை பேருக்கு ஆதம் தான் தந்தை. அந்த ஒரு தந்தையிலிருந்து பிறந்திருக்கிறீர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கிறேன். அரபு மொழி பேசக்கூடிய எவனுக்கும் அரபு மொழி பேசாதவனை விட ஒரு சிறப்பும் கிடையாது. மொழியின் அடிப்படையில் சிறப்பு இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறியா? கிடையாது. உலகத்துல ஒரு மொழியை தாய்மொழியா கொண்டவன் எவனு சொல்ல மாட்டான். தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவன் என்ன சொல்லுவான்? நம்ம தான் சிறந்தவன்மா, அப்படிதான் பேசியமா வாழ்க்கை நடத்த முடியும், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ்மா. மொழி அடிப்படையில் பிரிச்சு காட்டியதான் அவன் தன்னை வளப்படுத்திக் கொள்வான். அரபு மொழியை தாய்மொழியா கொண்ட ஒருத்தர், அந்த மொழி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர், அந்த மொழி மட்டுமே வேதத்தை பெற்ற ஒருத்தர் சொல்றாரு, ஏய் ஏம்பாசன அரபி, அதுக்காக சிறப்பு கிடையாது. அல அஜமியின் அரபு மொழி பேசுகிற எவனுக்குமே வேற மொழி பேசவன் மீது சிறப்பு கிடையாது. அதே மாதிரி சொல்றாங்க, அதுக்காக வேற மொழி பேசுறவன் அரபியோட சிறந்தவனான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எந்த மொழி பேசுபவனும் எந்த மொழி பேசுபவனை விட இவ்வளவு தெளிவா அடிக்கிறாங்க. சாதாரண பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு விளங்கா தத்துவங்க. அதே மாதிரி சொல்றாங்க, கருப்பா உள்ளவனுக்கு சிவப்பா உள்ளவனை விட சிறப்பு கிடையாது, சிவப்பா உள்ளவனுக்கு கருப்பா உள்ளவனோட சிறப்பு கிடையாது. தக்குவாவின் மூலமே தவிர சிறப்பு இருக்குது. எப்ப இருக்குது? இந்த பாவங்கள் 9 விட்டு விலகி நான் சொன்ன அறிவுரைப்படி கேட்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் அவன் எந்த மொழி பேசினாலும் எந்த நிறத்தை கொண்டவனாக இருந்தாலும் அவன் சிறந்தவன். உலகத்தில் இந்த ஒரு பிரகடனத்தை மட்டும் அமல்படுத்தினால் உலக சகோதரத்துவம் வந்துரும். இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட அமல்படுத்த முடியல. தனிக்கோல கலர் அடிப்படையில் மேலை நாடுகள்ல பார்த்தோம், ஒரு டிவியில காட்டினான் கருப்பர் இனம்ங்கிற காரணத்துக்காக வேண்டி நாயை விட்டு கடிக்கிற காட்சியை பார்த்து கண்கலங்கணுமே. கருப்பன்கிற காரணத்தினால வெள்ளை கலர்ல உள்ள போலீஸ்காரன் நாயை விட்டு கடிக்க விடுறான். அதை பார்க்கும் பொழுது கலங்காத கண்கள் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு மிராண்டியா இருந்த ஒரு சமுதாயத்தில் போய் சொல்றாங்க, இல்ல கிடையாது, அரபிக்கு அஜமி மேல சிறப்பு இல்ல, சிவப்புக்கு வெள்ளை மேல சிறப்பு இல்ல, தெளிவான பிரகடனம் செய்யறாங்க.